பிரைஸ் லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். பிரியமானவர்களே, தேவனுடைய கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் சாட்சியின் வாழ்க்கையை நாம் அதிகமாக காத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தலை தூக்கி கிறிஸ்தவத்தை தலைகீழாக விழத்தள்ளுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஆவியின் கனி உள்ளவர்களாக நாம் சாட்சியை காத்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் நம்மை காத்து கொள்ளும் பொழுதுதான் நாம் மிகுந்த தேவனுக்கு பிரியமானவர்களாய் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் தேவனுடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் இந்த அருமையான தருணத்தில் நம்மோடு கூட பேசுகிற மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்கள் நான் சொல்லி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே ஏராளமான வாலிபர்கள் பல்வேறு முன் அடையாளங்களை வைத்து தவறி போகின்ற மனிதர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். பல உலக மனிதர்களை வைக்கிறதை பார்க்கிறோம். மாம்சத்தில் உள்ள மனிதர்களை வைக்கிறதை பார்க்கிறோம். நாம் ஆண்டவரை நாம் முன்மாதிரியாக வைக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த வெற்றியை நாம் காண முடியும். சர்வ வல்லவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்நாளின் எல்லையெங்கிலும் அவர் நம்ம கூடவே வருகிறார். இந்த வேத புஸ்தகத்தை நாம் அடிக்கடி வாசிக்கும் பொழுது தான் இதிலிருந்து நமக்கு ஒரு பலன் உண்டாகும், நமக்கு கிருபை பெருகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே தான் மாம்சத்திற்குரிய காரியங்களை நாம் எண்ணிக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை சோர்ந்து போகச் செய்கின்ற, இல்லையென்றால் நிலைகுலைய செய்கின்ற இந்த மாம்சத்திற்குரிய காரியங்களை நாம் அதிகமாக விட்டுவிட வேண்டும், சிந்திக்கக்கூடாது. ஆவிக்குரிய காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஜீவனுக்குரியதாக இருக்கிறது, பலன் தருகிறதா இருக்கிறது. ஆவியால் நாம் வழி நடத்தப்படும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே தான் அநேகர் ஆலயத்திற்கு சென்று வந்தால், தேவ பிரசன்னத்திற்குள் சென்று வந்தால் அந்த மிகுந்த சந்தோஷத்தை அந்த அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். சரீரத்திற்குள்ளாக ஒரு மிகுந்த சமாதானம் இருப்பதை அவர்கள் உணர்கிறதை பார்க்கிறோம். அது ஆலயத்திற்கு சென்றோ இல்லைன்றால் ஆராதனை செய்துவிட்டு வந்தோ மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் நாம் ஆவியிலே நடத்தப்படும் பொழுது அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மாம்சம் எப்பொழுதும் இழுத்து கொண்டே தான் இருக்கும். மாம்சத்தின் உறவுகள், மாம்சத்தின் காரியங்கள் அது ஒரு நூல் சிக்கலை போல நம்மை சிக்கி சிக்கி அநேக நேரங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணரச் செய்ய விடாதபடி, அந்த சிக்கலை எடுக்க முடியாதபடி நம்மை சிக்க வைத்துவிடும். நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்தால் இன்னொரு போராட்டம் என்று மாறி மாறி நம்மை விழத்தள்ளிவிடும். அப்படி விழத்தள்ளும் பொழுது தான் பல போராட்டங்களிலே வெற்றியடைய முடியாமல் தற்கொலை செய்வதற்கும் இல்லையென்றால் தவறான பாதைகளுக்கு போகின்ற அநேக மனிதர்களை, ஊழியர்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. கர்த்தருக்கேற்ற கனியை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கும் அந்த கனி உள்ள ஜீவியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம் கர்த்தரிடத்தில் அதிகமாக வாஞ்சிப்போம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். ஏராளமான குடும்பங்கள் உரசலிலே விரிசலிலே சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் வெளிப்படுத்தினதினாலே இதை ஒரு 3 தொகுப்பாக 3 செய்தியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினபடினாலே இன்றைக்கு அவைகளை நான் ஆயத்தம் செய்து வந்திருக்கிறேன். 3 மிக முக்கியமான காரியங்களை ஒவ்வொரு செய்தியிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே நீங்கள் அதை கவனமாக கவனியுங்கள், கேளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள், இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இச்சையடக்கம் இல்லாத ஏராளமான மனிதர்களை பார்க்கிறோம். இதனாலே பல்வேறு போராட்டங்களை நாம் சந்திக்கிறதை நாம் உணர்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு கடைசி காலகட்டத்திற்குள்ளே இருக்கிறோம். இந்த கடைசி காலகட்டத்தில் இருக்கிறபடினாலே அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஒரு வாசலில் வந்து நிற்கிறார். அதனால் நிறைய குடும்பங்களுக்குள்ள இந்த ஏற்றுக்கொள்ள முடியாமை, புரிந்து கொள்ள முடியாத பல சிக்கல்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதில் வேதத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் சற்று கவனமாக கவனிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு
அவர் எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படி சொல்கிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கணவன் மனைவி செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அது மிக முக்கியமான பல நேரங்களிலே இன்றைக்கு உள்ள காலகட்டங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, இது நான் செய்ய வேண்டிய வேலை இல்லை, இது நீ செய்ய வேண்டிய வேலை என்று சொல்லி அநேகர் மனைவி கணவனிடத்தில் சொல்வதும் கணவன் மனைவியினிடத்தில் சொல்வதும் இந்த குடும்பத்தின் விரிசலுக்கு முதல் காரணம் இங்கே ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவி என்கிற இந்த பாத்திரம், இந்த குடும்பம் ஒரு மாம்சத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக மாத்திரம் ஆண்டவர் இந்த பூமியிலே அவைகளை உருவாக்கிவிடவில்லை. குடும்பம் என்கிற அமைப்பை உருவாக்கவில்லை. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். கணவன் மனைவி என்பது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு குடும்பம். அது தேவன் வாழுகிற ஒரு இல்லறம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆகவே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது அப்படி என்றால் நிச்சயமாக பாரம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அழுத்தம் இருக்கும், ஏராளமான சூழ்நிலைகள் வழியாக, பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். ஆகவே கணவனுக்கு வியாபாரத்திலோ தொழிலிலோ இல்லை அவர்கள் வேலை செய்கிற இடத்திலே ஒரு பிரச்சனை தோல்வி என்று சொல்லி மனைவி அறியும் பொழுது, கணவன் வீட்டிற்குள்ளே வரும் பொழுது, இல்லையென்றால் குடும்ப ஜெபத்திலே இன்றைக்கு நடந்த காரியங்களை சொல்லி ஜெபிக்க சொல்லும் பொழுது, இல்லை அப்படி ஜெபிக்க சொல்லாத பல கணவன் தன்னுடைய மனதிற்குள்ளே வைத்து பல நேரங்களிலே அப்படி அழுத்தி யாரத்தில் சொல்ல முடியும் என்று சொல்லி தவறான இடங்களிலே சொல்லி தவறான காரியங்களை செய்து தோல்விக்கு நேராக போகிறது. ஆகவே குடும்பத்தில் விரிசல் உண்டாகிறது. ஆகவே கேட்டுக்கொள்ளுகிற, பாரத்தை சுமந்து கொள்ளுகின்ற ஒரு மனைவி, ஒரு கணவன் அங்கே இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நல்ல மென்டார். முதலாவதாக நன்றாக கவனியுங்கள், கணவனுக்கு ஒரு மனைவி தான், மனைவிக்கு கணவன் தான். நான் சொன்னால் அவர் எங்கே கேட்க போகிறார், அவள் எங்கே புரிந்து கொள்வா? இப்படி சொல்லி உதாசீனப்படுத்தவே கூடாது. நாம் புரிந்து கொள்ளுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே என் வேலை இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்குறதும் சமைக்கிறதும் வீடுகளை சுத்தம் பண்ணுறதும் இதோட பிள்ளைகளை வளர்ப்பதும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும்படியாக அறிவுரை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய அரசை, தேவனுடைய இல்லத்தை, தேவனுடைய வீட்டை கட்டுகின்றீர்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆகவே கணவன் மனைவி என்கிறவர் ஏதோ ஒரு சம்பிரதாயத்திற்காக, உலகத்தின் காரியம் சொல்லுகிறதற்காக நாம் இணைக்கப்பட்டவர்கள் அல்ல. இது தேவன் ஏதேன் தோட்டத்தில் துவங்கிய உறவு. அதன் பின்பாக இந்த பூமிக்கு மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது கூட அவர் முதல் அற்புதத்தை தன்னுடைய திருமண வீட்டிலே தான் அவர் செய்கிறதை பார்க்கிறோம். கணவன் மனைவியாக இணைகின்ற ஒரு இல்லறமான அந்த சூழ்நிலையில் தான் அவர் அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திட்டத்திலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக கணவன் மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனைவி கணவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அநேக பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வதே இல்லை, புரிந்து கொள்வதே இல்லை. முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். திருமணமான புதிதில் சிலருக்கு ரொம்ப நல்லா போயிருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 என்னை அவள் சரியாய் புரிந்து கொள்வதில்லை, என்னுடைய வேலைகளை, என்னுடைய காரியங்களை, என்னுடைய பாரத்தை அவள் காது கொடுத்து கேட்பதே இல்லை. 2 பேருக்குமே வேலைகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் ஒரு சமயம் எடுத்து, ஜெபிக்கின்ற நேரம் எடுத்து, அதற்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து, இல்லையென்றால் சில நிமிடங்கள் வெளியில் சென்று அமர்ந்து, இல்லையென்றால் ஆலயத்திற்கு சென்று உட்கார்ந்து பேசி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் நாம் இந்த திருமண உறவை நாம் மேம்படுத்தி கொள்ள முடியும். அது மிக முக்கியமானது. ஆகவே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்வது, அது வீட்டில் உள்ள வேலைகள்ங்கிற பாரமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய தொழில் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகள் வருகிறது, அதை தீர்மானம் எடுக்க முன்பே, கடன் எடுப்பதற்கு முன்பே, கடன் என்கிற பாதைக்கு செல்லும் முன்பதாகவே இதை செய்து முடிக்க முடியுமா என்கிற தீர்மானத்தை 2 பேரும் ஆலோசித்து யோசித்து ஜெபித்து செய்ய வேண்டும். சிலர் நீங்கள் சொல்லலாம், என் மனைவிக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட அவளுக்கு அதில் நாலேஜ் இல்லை, புரிந்து கொள்ளவே முடியாது, அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவளுக்கு அது நான் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல நேரங்களில்
பலவீனமான அந்த சரீரத்தை நாம் சொல்ல முடியும். அநேகர் சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக அப்படி பலர் இருக்கக்கூடுமானால் நீங்கள் அவர்களை உருவாக்க வேண்டும். அவர்களை உருவாக்க வேண்டும். உங்களுடைய சரீரம் தானே, உங்களுடைய பாதி சரீரம் அவர்கள் தானே. ஆகவே அவர்களை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். உருவாக்க நீங்கள் அவர்களோடு பேசி சொல்ல அவர்களும் சரியான மனிதர்களாக, உங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சமயோசித மனிதர்களாக மாறிவிடுவார்கள். எத்தனை குடும்பத்தில் அப்படி இருக்கிறத நீங்கள் பாருங்கள். அநேக குடும்பங்கள் இருக்கின்றார்கள். வெவ்வேறு துருவங்களில் வேலை செய்கின்றார்கள், வெவ்வேறு பணிகளை நிறைவேற்றுகின்றார்கள், பின்பாக ஒன்றாக இணைகின்றார்கள். குடும்பமாக கூடும் பொழுது ஜெபித்து ஆலோசித்து பிள்ளைகளுக்கும் ஆலோசனைகளை கொடுத்து வேலைகளை செய்து இப்படி சரியாக குடும்பத்தை நடத்தி செல்கின்ற அநேகர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இந்த கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும்னா அதை ஒருவருக்கொருவர் சுமக்க வேண்டும். அதை மறந்துடவே கூடாது. ஆகவே சிலர் இதெல்லாம் மனைவிக்கு தான் அப்படின்னு சொல்லி மனைவி தலையில் தூக்கி வச்சுருவாங்க. வீட்டு வேலைகளை பார்க்கறது கிடையாது, வீட்டில் எந்த காரியமும் செய்கிறது கிடையாது. நான் உனக்கு வாங்கி போடலையா, உனக்கு பணம் கொடுக்கலையா, உனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலையா, இப்படி ஏதாவது காரியத்தை சொல்லி கணவன் மனைவியின் மேலே எல்லா பாரத்தையும் அப்படி தூக்கி வச்சு நீ இதை செஞ்சிருன்னு சொல்லி அப்படி செய்ய சொல்கிறது. சில காரியங்களை மனைவியால் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அது பலவீனமான பாத்திரம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சில காரியங்கள் நாம் வெளி உலகிலே சுற்றி வருவதனாலே பல காரியங்களை நாம் அறிந்து கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். பல சூழ்நிலைகளை கற்றுக்கொண்டு நம்முடைய அனுபவம் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய காரியங்களில் அவர்களுக்கு அனுபவம் குறைவாக இருக்கும். ஆனால் அந்த அனுபவத்தை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எடுத்துக்காட்டாக சொல்லி அவர்களை அந்த பாதைக்குள்ளாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்கிற காரியங்களில் நாம் வெறும் வீட்டு வேலைகளை ஷேர் பண்ணுறது அது மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிலேயும் இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும். அது எல்லாவற்றிலேயும். சில கணவனுக்கு பாருங்கள், 6 நாள் வேலை செய்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் லேட்டாக எழும்பலாம். நிறைய பேருக்கு அதுதான், ஆலயத்துக்கு போனால் ரொம்ப லேட்டாக போகலாம் அப்படிங்கிறத நினச்சிருவான். அது கர்த்தருடைய வீடு. 6 நாள் நான் காலையிலே போகிறேன், அதனால் இன்றைக்கு ஒரு நாளாவது நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அநேகர் யோசிக்கிறது உண்டு வழக்கமாக. அதுலேயும் 6 நாட்கள் ரொம்ப டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டு நல்ல ஃபார்மலாக ரொம்ப அழகாக போவாங்க. இந்த 7வது நாள் ஆண்டவருடைய அந்த 1வது நாள் ஆலயத்தில் ஆராதிக்க வரும்போது பாருங்கள், ரொம்ப கேஷுவலாக வருவாங்க. நல்லது தான், தப்பு இல்லை. ஆனால் கர்த்தரை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா, அதனால் அதுலேயும் பெஸ்ட்டாக எப்படி நம்ம உற்சாகத்தோடு இருக்க முடியும். ராஜாவை சந்திக்க போகிறேன், என் தேவனை சந்திக்க போகிறேன், என் குடும்பத்தை நடத்துகிறேன், என் மகிமையின் ராஜாவை சந்திக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவரை நான் சந்தித்து நன்றி செலுத்த செல்கிறேன் என்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். சரிதானா? அதனால் முதன்மையான இடத்தை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவும் அதற்கு மனைவி உதவி செய்ய வேண்டும். அதனால் அன்றைக்கி ஒரு நாள் படுத்துட்டோம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாயங்காலம் சர்வீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அதிகாலையிலே ஆண்டவரை தேடுவது ரொம்ப மிக முக்கியமானது. அதனால் ஆண்டவருடைய பாதை நம்ம காத்திருக்க வேண்டும். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுகிற ஒரு கணவன் மனைவியாக வாழ வேண்டும். 2வதாக இங்கே சொல்லும் பொழுது கொலைசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா, ஆமென். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மன்னிப்பு என்பது ரொம்ப மிக முக்கியமானது. இந்த குடும்ப வாழ்வில் மன்னிக்கிறது, மறக்கிறது என்பது மிக முக்கியமானது. குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் இயேசு நமக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னித்து மறக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பாரத்தை சுமக்கணும்,
ரெண்டாவதாக மன்னிக்கணும். இன்றைக்கி மன்னிக்கிறது இல்லாதனால, மறக்கிறதும் இல்லாதனால நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த கசப்பு பெருகி கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். இருதயத்தின் கசப்பு பெருக 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 நாள்தோறும் அந்த கசப்பு கூட 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 என்ன நடக்கிறது என்றால், அந்த துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருது. ஒரு டப்பாவுக்குள்ளே அழுகிய பழம் உள்ளே இருக்குன்னு வச்சிங்களேன், நல்லா மூடி டைட்டாக மூடி வச்சுருந்தேன்னா ரொம்ப வெளியில் தெரியாது, பழம் உள்ளே இருக்குன்னு தான் தெரியும், அவ்வளோதான். ஆனால் அதை திறக்கும் பொழுது பாருங்கள், அது பழம் மாதிரி தான் தெரியும், ஆனால் துர்நாற்றம் வந்துடும். கசப்புகள் கூட 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 அது ஒரு நாளில் அது வெடித்துரும். சரீரத்தை நிலைகுலை செய்யும், குடும்பத்தை சிதைத்துவிடும், நம்முடைய வாழ்வின் பல இடங்களில் பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். அதனால் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் மன்னித்து மறந்தது போல நாம் மன்னிக்க வேண்டும். கணவன் மனைவி செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் மன்னிக்க வேண்டும். மனைவிகளை கர்த்தருக்கு ஏற்றபடி புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ எஜமான்களே, நீதியும் செம்மையுமானவர்கள் எதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் கர்த்தருக்காக. ஸோ வேலைக்காரர்களே, எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். இப்படி பல வசனங்களை நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த விஷயத்தில் நாம் மன்னிக்க முடியாதபடி பல சம்பவங்கள் நமக்கு நடக்கிற அளவுக்கு கொண்டு போயிடக்கூடாது. அந்த நேரங்களை நாட்களை கொண்டு போயிடக்கூடாது. ஸோ அப்படி அநேகர் ரொம்ப கசப்பு பெருகி போகிறத நம்ம பார்க்குறோம். இருதயத்தின் கசப்பு கடைசியில் என்ன செய்யணும்னா, வாயின் வார்த்தைகளாக வெளிப்பட்டு அவை சண்டைகளை கொண்டு மூர்க்கத்தை கொண்டு சில நேரங்களில் தகாத விதமாக பல சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். கணவன் மனைவிக்குள்ளே பல்வேறு விதமான சண்டைகள் வந்து விடுகிறது. அப்படி நாம் எடுக்கவே கூடாது. அன்றைக்கு சூரியன் மறையும் முன்பதாகவே நாம் எல்லாவற்றையும், அன்றைக்கு இரவு ஜெபத்திலேயே நாம் எல்லாவற்றையும் நிறைவு செய்து விட வேண்டும். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கணவன் மனைவி செய்ய வேண்டிய ரெண்டாவது மிக முக்கியமான காரியம் மன்னிக்கிறதும் மறக்கிறதும். ஒருவர் பேரில் ஒருவர் குறைவு இருக்கும் என்றால், சில குடும்பத்தில் பல குறைவுகள் இருக்கிறது. மனைவி சில நேரங்களில் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. கணவன் குடும்பத்தையும் பாரத்தை எடுத்துக்கொண்டு குடும்பத்தையும் சுமந்து வேலைகளையும் செய்து அவர்கள் எவ்வளவு தீவிரமாக கவனிக்கிறதை பார்க்கிறோம். சில குடும்பங்கள் அப்படி. சில குடும்பத்தில் மனைவியோட பெற்றோர்களையே கணவன் எடுத்து பராமரித்து வளர்க்கிறதை பார்க்கிறோம். இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். இப்படிப்பட்ட குடும்பங்களெல்லாம் இருக்குது. ஆனால் ஒருவர் பேரில் ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி குத்தி காமிச்சு குறை சொல்லி இந்த வாழ்க்கையை உடைத்து விடுகிற சிதைக்கின்ற எந்த காரியத்திற்கும் இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் அப்படி நமக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. ஒருவருடைய சரீரத்தை ஒருவர் குத்துவதற்கோ குறை சொல்வதற்கோ அதிகாரம் கொடுக்கவில்லை. நீங்கள் கணவனை பற்றி சொல்வீர்கள் என்றால், நீங்கள் மனைவியை பற்றி குறை சொல்வீர்கள் என்றால், அது உங்களை பற்றி சொல்லுகிறதாகவே அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால், நீங்கள் இருவரும் ஒன்றாயிருக்கின்றீர்கள். திருமணம் என்கிற இந்த உடன்படிக்கையில் நீங்கள் இப்பொழுது ஒன்றாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். கணவன் வேறு சரீரம் அல்ல, மனைவி வேறு சரீரம் அல்ல. கணவனும் மனைவியும் 2 பேரும் ஒன்றாக சேரும் பொழுது தான் முழுமையாக பூரணம் அடைகிறது. குடும்ப வாழ்வுங்கிறது பூரணம் அடைகிறது. அதை மறந்து விடாதிருங்கள். வெவ்வேறு சரீரங்களாக இருந்தாலும் கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்ட பொழுது, அந்த ஒப்பந்தத்தில், கான்ட்ராக்ட் கிடையாது, கவனன்ட்டில், உடன்படிக்கையில் நம்ம கையெழுத்திட்டு, இனி மரணம் நம்மை பிரிக்க மட்டும், வேறு எதுவும் நம்ம பிரிக்க முடியாது. இந்த உலகத்தினுடைய இச்சையான காரியமோ, உலகத்தில் உள்ள எந்த விதமான ஆசாபாசங்களோ, பொருளாசைகளோ, உலகத்தின் எந்த காரியமோ, பிரிவினையின் ஆவிகளோ, எவைகளும் நம்மை பிரிக்க முடியாது. அப்படி அதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி முழுமையாக கணவன் மனைவி மன்னித்து மறந்து வாழ வேண்டும். சில மனைவிகளுக்கு, சில பெண்களுக்கு பொதுவாகவே மறப்பதும் மன்னிப்பதும் இயலாத காரியமாக இருக்கும். அது மாமியார் செய்கிறதா இருக்கலாம், சில நேரங்களில் கணவன் ஏதோ வார்த்தைகளை சொன்னதுனா இருக்கலாம், எந்த இடத்துல எந்த நிமிஷத்தில் எப்படி சொன்னாங்க, எந்த தேதியில் சொன்னாங்க, இப்படி பல சம்பவங்கள் கூட நினைவில் வைத்திருப்பாங்க.
பிரியமானவர்களே, இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குலைத்துவிடும். தேவனோடு கூட பேசுகின்ற அந்த உறவை நிலைகுலைய செய்துவிடும். இருதயத்தில் கசப்பு, இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு நம் தேவனுடைய சமூகத்திற்கு வரவே முடியாது. அப்படி வருகிற பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை பிரியப்படவே மாட்டார், நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே முழுவதையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். சில காரியங்களில் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத பெரும் குற்றமாக இருக்கலாம். நீங்கள் தவறு செய்திருக்க மாட்டீங்க, மற்றவங்க செய்திருப்பாங்க. ஆனால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் மேலே பழியை போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஆமென். நீங்கள் ஒன்றுமே செய்யலாம், கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லிடுங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லிடுங்க. உங்கள் மனசு லகுவாயிரும். சந்தோஷமாக நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்துகிறதாக மாறிவிடும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட நன்மைகளையும் பலனையும் உங்களுக்கு அப்படி தருவார். ஆகவே மறப்பதும் மன்னிப்பதும் ரொம்ப மிக முக்கியம். ஆகவே ஒருவர் பேரில் ஒருவர் குறைவு இருக்கும் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வில்லியம் கேரி இந்த இந்தியாவிலே கல்கத்தா மாநகரில் வந்து இறங்குகிறார். கணவன், மனைவி, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. காலம் போக போக இந்த சூழ்நிலை, இங்கே இருக்கிற வெயில், கொடூரமான சூழ்நிலைகளை பார்த்து பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறது. முதலாவதாக அவருடைய பிள்ளை மரித்து போகிறது. 3 வயது பிள்ளை மரிக்கிறது. மனைவியும் கணவன் பார்த்து அழுகின்றார்கள். தங்களுடைய சொந்த கையாலே எடுத்து அதை அடக்கம் செய்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களை, சுவிசேஷ பணி செய்வதற்காக நம் நாட்டிற்கு வந்த இந்த தம்பதியினுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு சோகம் நடக்கிறது. பிள்ளை மரித்து போன அந்த எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு மனைவியும் சில நாளிலே அப்படி மனநோயாளியாக மாறிவிடுகின்றார். அவருடைய மனநிலை சரியில்லாதவர்களாய் மாறிவிடுகின்றார்கள். எண்ணி பாருங்கள், மிகுந்த வேதனை. எப்படி போய் இன்னொருவருக்கு சொல்ல முடியும்? குறைவு உண்டாயிற்று. ஆனாலும் வில்லியம் கேரி எந்த காரியத்தையும் பொருட்படுத்தவே இல்லை. எந்த குறைவையும் பெரிதாக எண்ணவில்லை. தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்வார். காலையில் எழும்பி சுத்தம் செய்வது, அவளுக்கு காலை உணவு கொடுத்து விட்டு கட்டிலே படுக்க வைத்து விட்டு பின்பு ஊழியத்துக்கு செல்வார். மதியம் வருவார். மதியம் வந்து உணவு கொடுத்து விட்டு சற்று நேரம் ஓய்வெடுத்து அதன் பின்பு மாலை ஊழியத்திற்கு புறப்பட்டு செல்வார். இப்படி தன்னுடைய ஒரு பாதி சரீரத்தின், மனைவியினுடைய சரீரம் கெட்டுப்போனதை அறிந்து அவ்வளவு உதவி செய்தார். இவ்வளவு உதவிகளை செய்தும் கர்த்தருக்கு சுவிசேஷ பணிகளை செய்து அதன் பின்பாக மொழிபெயர்ப்பில் வேதாகமத்தை 36 பல மொழிகளிலே மொழிபெயர்த்து இப்படி கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவர் பேரில் ஒருவர் குறைவு இருக்கும் பொழுது மன்னித்து மறந்து ஏற்றுக்கொண்டு பணிவிடை செய்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக, உங்கள் குடும்பத்தின் மூலமாக மகிமைப்படுவார். நீங்கள் வேதனையோடு கூட, பல்வேறு கேள்விகளோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள். உங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. நீங்கள் உங்கள் பலத்தால் எதையுமே செய்ய முடியாது. நான் எவ்வளவோ மறக்கிறேன், மன்னிக்கிறேன், ஆனாலும் என் மனசுக்குள்ளே அந்த வேதனை என்னை விட்டு போகவே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் அப்படி எண்ணுகிறீங்களா? கவலைப்படாதீங்க. சில வார்த்தைகள் உங்களால் மறக்க முடியாத வார்த்தைகளாக இருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் வாங்க. தெய்வ சமூகத்தில் வந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்கு கொடுத்த கணவன், எனக்கு கொடுத்த மாமியார், எனக்கு கொடுத்த மருமகள், இப்படி பல்வேறு சம்பவங்களில் நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக பல காரியங்கள் அவைகள் மறக்க முடியாத சொற்களாய் வடுக்களாய் போனது. எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் புதிய சிந்தை உண்டாகட்டும், புதிய எண்ணம் உண்டாகட்டும். உங்களுடைய ஆவியால் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களுடைய வாழ்வின் எல்லையெங்கிலும் புதிய பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் தேவனுக்குரியவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. 3வதாக சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒருவருக்கொருவர் நீங்கள் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு நாள்தோறும் ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யுங்கள்? புத்தி சொல்லுங்கள். பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறதுனால, பாவத்துக்குள்ளே இருக்கிறதுனால அநேக நேரங்களில் பாவம் நம்மை வாசற்படியில் படுத்திருந்து நம்மை அப்படியே விழுங்குவதற்கு முயற்சி செய்யும். அதனால் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்கள். சில நேரங்களில் மனைவியினுடைய ஆலோசனைகளை நம்ம கணவன் பலர் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஊழியத்திலையும் அப்படி அநேகர் வந்து அப்படி
உதாசீனப்படுத்துறதுனால அவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்தவர்கள் அநேகர் உண்டு, சந்தோஷத்தை இழந்தவர்கள் அநேகர் உண்டு, ஊழியத்தையே இழந்தவர்கள் உண்டு. நாம் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி என்பது ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. அந்த வேலை முடிஞ்ச உடனே அவ்வளோதான், கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லு. இது தேவனுடைய உடன்படிக்கை. இறுதி பரியந்தமும் கடைசி பரியந்தமும் அவருக்காக உண்மையாக உத்தமத்தோடு நிற்பதற்கு ஆண்டவர் அப்படி நம்மை அழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் புத்தி சொல்லி, ஒருவருக்கொருவர் ஆலோசனை சொல்லி, நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். நிறைய பேருக்கு புத்தி சொல்கிறதே பிடிக்காது. நீங்கள் அதனால் சொல்ல வேண்டிய விதமாக சொல்லணும், அதை புரிந்து கொள்ள விதமாக சொல்லணும், அதை பக்குவமாக சொல்லணும், எல்லாவற்றையும் நாம் கவனமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும். மறந்து விடாதீங்க. கடைசியாக இந்த முதல் செய்தியில் கணவன் மனைவி செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் கடைசியாக கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதனால் ஒருவருக்கொருவர் நீங்கள் புத்தி சொல்லிக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷனுக்கும் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோடே நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் என்பது பலர் தவறாய் புரிந்து கொள்ளுகின்றார்கள். அப்படி அல்ல. நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிந்திருக்கும். கீழ்ப்படிதல் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, கணவனுக்கு கீழ்ப்படிஞ்சிரு, அடங்கியிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைமைத்துவத்தின் பொறுப்பு அவங்க கையில் இருக்கிறதுனால அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் சில நல்ல ஆலோசனைகளை அவர்கள் சொல்லும் பொழுது, அவர்கள் ஜெபித்து ஆலோசனை சொல்லும் பொழுது அதை நாம் புரிந்து கொண்டு, ஆவியிலே புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை கணவன்மார் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பலர் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கீழ்ப்படிதல் என்பது ஏதோ அடிமைத்தனம் அல்ல. இல்லை என்றால் நமக்கு கிடைத்துவிட்ட ஒரு பெரிய பாக்கியம் மனைவி, ஆகவே கீழ்ப்படிந்தவளை மிதித்து விட வேண்டும் என்பதல்ல. கவனமாக இருக்க வேண்டும். அதிக படித்ததுனால சில மனைவிகள்லாம், சில அதிக சம்பளம் வாங்கிறதுனால, சிலருக்கு அதிக சொத்து வைத்திருக்கிறதுனால சில மனைவிகள் தங்களுடைய கணவன்மார்களை தவறாய் சித்தரிக்கிறது உண்டு. கவனமாக இருங்கள். அதுவும் கூடாது. நாம் ஒரே சரீரம், ஒரே உறவு, ஒரே உணர்வு, ஒரே சிந்தை, வளர்ச்சிகளிலே குடும்பமாக ஒரே விதத்தில் நாம் செல்ல வேண்டும். இது ஓன் சொத்து, இது ஓன் வீடு, இது ஓன் பணம், இது ஏன் சம்பளம், இது ஓன் ரூமு, இது ஏன் ரூமு, இது ஓன் பொருள், இது ஏன் பொருள். ஒரே குடும்பத்திற்குள்ளே இப்படி பிரிவினையான காரியங்கள் இருக்கவே கூடாது. இப்படி தவறான சிந்திக்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இது நாம் ஒரே குடும்பம், இந்த ஒரே குடும்பத்திற்குள்ளே கர்த்தர் வாழ்கிறார் என்கிற ஒரு உணர்வோடு கூட, சிந்தையோடு கூட நாம் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய பழகுகிற உறவு, அன்பு எல்லாவற்றிலையும் ஏக சிந்தையோடு ஏக மனம் பொருந்தினவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி நம்மை அழைக்கிறார் என்பதை மறந்துவிடவே கூடாது. எல்லாவற்றிலையும் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சில கணவனுடைய மொபைல் பாஸ்வேர்டு கூட சில மனைவிக்கு தெரியாது. அப்படி ரொம்ப சீக்ரெட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. உங்கள் பெட்டர் ஆஃப் அவங்க தான். அதனால் மனைவிக்கு சில காரியங்களில் நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், அப்படி மறந்துடவே கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வேளையில் நம்மோடு கூட தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தில் நீங்கள் நாள்தோறும் நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு கணவன் மனைவி கீழ்ப்படிந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவரை ஒருவர் தாங்கி மறந்து மன்னித்து கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த முதல் செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அடுத்த செய்தியிலையும் இன்னும் ஒரு 4 மிக முக்கியமான காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். இப்படி 3 தலைப்பின் கீழே
3 மிக முக்கியமான கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். சரிதானே? இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய அலைபேசி எண் இருக்கிறது, அதில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆலோசனை வேண்டுமென்றாலும் நாங்கள் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய பலம் நமக்கு உண்டாகும். தலைகளை தாழ்த்தி நம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுகின்ற அந்த பாக்கியத்தை, அந்த சிந்தையை தாரும் ஆண்டவரே. மறப்பதும் மன்னிப்பதும் எங்களுக்கு உண்டாகட்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லும் பொழுதும் கீழ்ப்படிந்து நாங்கள் இருக்கும் பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாரும் சுவாமி என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கேட்கலாம். அன்பின் ஆண்டவரே, திருமணம் என்கிற உறவின் வழியாக இந்த பூமியிலே சந்ததிகளை பெருகவும் உம்மை மேன்மைப்படுத்தவும் உம்மை உயர்த்தவும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நீர் உருவாக்கினீரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் மாற்றும், குழப்பங்களை மாற்றும், அவர்களுடைய விரிசலை கொண்டு வந்து, வேதனைகளை கொண்டு வந்து, குடும்பத்தை உடைக்க நினைக்கிற எல்லா சத்துருக்குடைய தந்திரங்கள் விலகி போகட்டும் என்று சொல்லி நான் இப்பொழுதே ஜெபிக்கிறேன் அப்பா. மறக்க முடியாதபடி ஆண்டவரே தவறான வசை சொற்கள், ஆண்டவரே காயங்கள் பல ஏற்றுக்கொண்டு ஐயோ அடங்கி அடங்கி அழுது அழுது ஆமென் தங்களுடைய சரீரத்தையே கெடுத்து கொண்டு எத்தனையோ குடும்பங்கள் உண்டாப்பா, பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும். அவருடைய வாழ்க்கை ஆண்டவரை சந்தோஷம் அடையட்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அவருடைய குடும்ப இல்லற வாழ்வில் ஒரு மெய் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்ல நான் ஜெபிக்கிறேன். இதாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சாப கட்டுகள் விலகி போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தவறான இச்சையான எண்ணங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிய முடியாதபடி தடுக்கின்ற அகந்தையான பெருமையான எண்ணங்கள் எல்லாம் மாறுவதாக. ஒரு சாந்தமான சமாதானமான மகிழ்வான கிறிஸ்து விரும்புகிற அந்த இல்லறம் அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்ததாமே நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இனி அவர்களுடைய தீங்கு அவருடைய குடும்பங்களை தொடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். நீர்தாமை மகிமைப்படும். இந்த வேளையில் நாங்கள் இப்படி சேர்ந்து ஜெபிக்கவும் வேதத்திலிருந்து ஆண்டவரே கற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. உமக்கு சகல துதியும் கனமும் மகிமை புகழும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய இந்த மிக பிரதானமான இந்த ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஒருவருக்கு ஒருவர் உதவியாயிருங்கள். ஒருவருக்கு ஒருவர் போட்டியாயில்லை, உதவியாயிருங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்ப வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இன்னொரு நிகழ்வில் நான் சந்திக்க விரும்புகிறேன். இதே 2வது செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இல்லறத்தை மேன்மைப்படுத்துவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.